ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழகத்தில் தலை சேர்ந்த கலைஞர் பங்கு பெறும் தவதிரி டி சங்கரதா சுவாமிகள் இயற்றிய ஸ்ரீ வள்ளியம்மன் நாடகம் இனிதே நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே உள்ள நாடக கலா ரசிகர்களும் சுற்றுவட்டார கலா ரசிக பெருமக்களும் நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று விழா கமிட்டி சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ உரிமையாளர் சார்பாகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இனிதே நாடகம் ஆரம்பிக்க இருக்கிறோம். நமக்கு கவலைகள் வேண்டாம், உண்ணாமொழைத்தாயே நீ எனக்கு என்னாலும் நீ அருள வேண்டும் அம்மா அம்மா. ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி அம்மா. புரியாத தெய்வமே முருகா முருகா முருகா. நீதி தலைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நீ எனக்கு அருள்வாயே, என் குரல் வளம் காக்க வருவாயே முருகா. நீல மயில் மீது ஞானம் வளம் வந்து நீதானே மக்கருள வேண்டும். நீல மயில் மீது ஞானம் வளம் வந்து நீதானே மக்கருள வேண்டும் முருகா. நீ
அருமையான பக்கமேல உண்மையிலேயே இவ்வளோ பாட்டு முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வாசிக்கிறது பாட்டு இல்லையே தீர்மானம். என்னதையும் பாடினாலும் என்னதையும் பேசினாலும் அதே சம்பளம் தான். ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சில்லறதையும் கிடைக்கும். செம்பெல்லாம் போட்டு உடம்பை புண்ணாக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தாலும் மகரம்பல் எழுத்தெல்லாம் கூட்டுறதை பார்த்தீங்களா? அல்ல, நம்ம திருப்போணம் சந்தையில் காவேரி கூறு அடிக்க வச்சது மாதிரி என்னத்தை சொல்ல, நாடகத்துக்கு நீ கூட்டம் அப்படி போயிடுச்சு. இதே மேடையில் இன்னைக்கு ஒரு ஆடலம் பாடலாம், ஒரு கரகாட்டமாக இருக்கட்டும், 1.5 லட்சம் 2 லட்சத்தை அநியாயமாக தூக்கி கொடுத்துட்டு ரொம்ப ஆரவாரமாக பார்க்குறதுக்கு ஆளு உட்காந்துருப்பாங்க. நல்ல நாடகத்தை வச்சுட்டு குறைவான கூட்டம் போதும். என்னைய கேட்டால் இந்த கூட்டம் போதும். ஏன்னா 1000 பேர் 1500 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட 50 பேர் 60 பேர் இருந்து நாடகத்தை நல்லா பார்த்தா போதும். கண்டிப்பா உண்மைதானப்பு. ஆக நம்ம எழுத்தெல்லாம் ஆதிபாகம் முதற்றை உலகின்ற வள்ளுவர் குரல கிணங்க ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அகஸ்தினை அரவணைப்பில் உருவெடுத்து பாவேந்திர நாவிலும் மகேந்திர மடியிலும் முச்சங்கத்தை அருகில் பிரபலித்த ஈரசி நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும்
கற்பை அணுகலனாக்கி அன்பை கருணையாக்கி கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையில் எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக நினைத்து தொட்டு வணங்கக்கூடிய எண்ணப்பட்ட ஆத்தாமார்கள். இப்பதான் கோட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா நினைப்பாங்க, நம்ம என்னைக்கு புருஷங்கால தொட்டு கும்பிட்டு இந்த பப்பனுக்காரன் மட்டும் புதுசா சொல்றானே. தொட்டு கும்பிட்டா எப்ப தொட்டு கும்பிட்டாங்க? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. எங்க வீட்டுல நான் பார்த்திருக்கேன். எங்க ஐயா வயக்காட்டுல விவசாய வேலையை பூரா முடிச்சு விட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க அப்பத்தா அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு கட்டுல உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும், காலை தாண்டா பிடிக்கும், காலை பிடிச்சு தொட்டு கும்பிடும். இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய சென்னையாக்க பிறந்தவனே, துணையாக்க பிறந்தவனே, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அப்பதான் நம்ம குடும்பம் கொட்டி சந்ததி கொக்கர வைக்கிறதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டுச்சு நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே தலையில மாறி போச்சு. ஒவ்வொரு வீட்டுல பெண்கள் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, விடிய கால 4 மணிக்கெல்லாம் ஆம்பளையால் எந்திரிச்சிடாரு, எந்திரிச்சு பொண்டாட்டியால தொட்டு கும்பிடுறாரு. எதுக்கு தொட்டு கும்பிடுறாரு? ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு, தலைவலி மின்னு மின்னு தெரிக்குது, ஒரு கட்டிக்கு போட்டாத்தான் சரி வரும், ஒரு 100 ரூபா இருந்தா கொடு. ஆமா, அதுல கொஞ்சம் அசந்து படுத்தா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்க எல்லாம். ஆமா, தாய்மார்கள் நல்லா எண்ணி பார்த்தாலும் ஒரு 12 பேரை உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. மொத்தம் 24 பேரை உட்காந்துருக்காங்க. அப்படித்தாடா நல்லா, நீ கூட இறங்கி போய் எண்ணிட்டு வா, 24 தாண்டினா என்னன்னு கேளு. 240 பேர் உட்காந்துருக்காங்க. பெண்கள் ஓரளவுக்கு இருக்கிறதுனால சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்லிக்கிறேன். நீங்க என்னை பப்புனாவே நினைக்க வேணாம். உங்க வீட்டுல ஒருத்தன் நினைச்சுக்கோங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தன் நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு சொந்தக்காரந்தே நானு. ஆமா, ராத்திரில படுக்கும் போது இந்த காலில் ஒரு கொலுசு, காத்துல ஒரு தோடு, கழுத்துல ஒரு செயின் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க. புருஷங்காரன் பூரா 3 மணிக்கே எந்திரிச்சுக்கிட்டு ராவுறாங்க, மிஞ்சி அடிக்கிறதா கொலுசு அடிக்கிறதா சொல்லி களவாண்டு போறதுக்கு. ஆமா, வேற எங்கேயும் போக வேணாம்பியா. நம்மளும் மாசம் 30 நாள் நாடகத்துக்கு போகத்தான் செய்யறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு டெய்லி நாடகத்துக்கு போறோம். நேரத்துலாம் போன ஊர்ல பாத்தீங்கன்னா ஊடால ஒரு பெரிய கொச்சக்கரை கட்டி விட்டுருந்தாங்க. கட்டி விட்டு ஆம்பளை ஊரம் தனியா உட்காருங்க, பொம்பளை ஊரம் தனியா உட்காந்து பிரிச்சு வச்சிருந்தாங்க, கட்டுப்பாடு இல்லாம. ஆனா இன்னைக்கு கொச்சக்கயிறு எல்லாம் காணும், ஆணு பெண்ணு கலந்து உட்காந்துருக்கீங்க, பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அதுல தாய்மார்கள் தான் ஆண்களை காட்டில் நிறைய இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலத்துல நிறைய ஊர்கள் நாடகம் பாக்குறதுக்கு பெண்கள் வர்றது கிடையாது. அவங்களுக்கு வீட்டுல ஒரு நாடகத்தை பாக்குறதுக்கே நேரம் சரியா போயிருது. வீட்டுல நாடகம் போட்டா பாரு, மாமனாரை கொண்டு போய் எப்படி கிணத்துல தள்ளலாம், மாமியாளுக்கு எப்படி மீன் குழம்புல விஷம் வச்சு கொள்ளலாம், அப்பத்தாண்ட வாட வெளியில வராது. அப்படி நாடகத்தை பார்த்துட்டு நாடகம் பார்க்க வராதுங்க. ஆனா நம்ம ஊர்ல எங்களையும் மதிச்சு எங்க நாடகத்தை பார்க்க வந்திருக்கீங்க. பெண்கள் ஓரளவுக்கு இருக்கிறதுனால இங்க உள்ள தாய்மார்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம். நாடகத்தை கண்ணோட்டமா பாக்குறாங்க, செக் பண்ற வேற ஒண்ணு கிடையாது. கேட்கிற கேள்விக்கு யாராரு உண்மையை சொல்லி அவங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சு கையை தூக்குறையில தலைக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருவோம் கண்டிப்பா பரிசு. ஆமா, ஏன்னா நீ 170 ரூபாய்க்கு நீ அடிச்சு கிடைக்கல, நான் வர மாட்டேனாடா. இந்த வருஷம் நாடகம் அந்த காசு கூட பையில பேக்கறத வச்சிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்டிப்பா கொடுத்துருவோம். ஆனா கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லி கையை தூக்கணும். கேள்வி என்ன கேள்வி? விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற வேலையே வாப்பேன் அப்படிங்கிற என்ன பத்தி ஆத்தா மாதிரி இருந்தா கையை தூக்குங்க, தலைக்கு 500 ரூபா. எங்க சரியா கேட்கல நினைக்கிறேன், மறுபடியும் இந்த மைக்கில் லேசா கேட்டு பாப்போமா? ஆமா, விடிய காலையில எந்திரிச்சதும் என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் ஒலையே வைப்பேன் அப்படிங்கிற புண்ணியவதி இருந்தா கையை தூக்குங்க, தலைக்கு 500 ரூபா இருந்தா. ஒத்த ஓட்டு விலையில பூரா டெபாசிட் இழந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னைக்கு டிவில சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து ஆம்பளையாளுக்கு நிலைமை ஊரா மாறி போச்சு. முதல் விளம்பரம் போட்டாத்தான் புருஷனுக்கு தட்டுல சோறு வரும், 2வது விளம்பரம் போட்டாத்தான் குழம்பு வரும், 3வது விளம்பரம் மட்டும் போட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, சாப்பிட்டுக்கிட்டு விக்கல் வந்துருக்கு, பட்டிய தண்ணி மந்து இருக்க மாட்டேங்குது. அவனா விடக்குன்னு உதஞ்சு சரி அங்கிட்டு விடியா. பெண்கள் யாரும் தூக்கல, ஆம்பளையாளு பக்கத்து கேட்டு பார்ப்போம். ஏன்னா அவங்க கோவப்படுவாங்க, இந்த பப்பனுக்காரன் பொம்பளையாட்ட மட்டும் கேட்டுட்டு நம்ம கேட்காம போயிட்டான்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. அதனால ஆண்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம். அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க யாராரு உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசா தலைக்கு ஒரு கோட்டு, சரி ஒரு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்துருவோம். ஆனா கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லி கையை தூக்கணும். ஆண்களுக்கு என்ன கேள்வி? நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு தேமாட்டேன், எந்த வேலையுமே பாப்பா அப்படிங்கிற ஆண்கள் இருந்தா கையை தூக்குங்க பாப்பான். எங்க என்ன நீ 2 கையை தூக்குற கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கியா? ஒண்ணு வேற எங்க
அப்படித்தானா? சந்தோஷம். சந்தோஷம். 2 3 நல்லது. 3 பேர் தூக்கிட்டாங்க. 3 பேர் இத்தனை பேர் இருக்கிற இடத்துல 3 பேர் மட்டும் தூக்குனாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த 3 பேரை எதுக்கு தூக்குனாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பப்புனுக்காரே ஒரு கோட்டு வாங்கி தரேன்னு சொல்றேன். அதை எதுக்குடா சும்மா விட சொல்லி கையை தூக்குறாங்க. ஆனா காலையில அவங்க வீட்டுல போய் பார்த்தோம்னு வச்சுக்க, இந்த கையை தூக்குன ஆளுகளே வீட்டுல சோறாக்கிக்கிட்டு இருக்கு. கால் அப்படி போயிடுச்சு. ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவன், நான் கட்டின கொண்டாட்டிலாம் உண்மையிலே இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்து இருக்கிறது சிவகங்கை பக்கத்துல. நம்ம ஊர் காரியாவட்டிதான், வேற எந்த ஊரும் கிடையாது. நாடகத்தை முடிச்சுட்டு இங்க இருந்து 7 மணிக்கு மேல வண்டி எடுத்தாலும் ஒரு 9 கூடனா ஒரு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிருவேன். ஆமா என்ன? ஆனா அறந்தாங்கி, ராமேஸ்வரம், பட்டுக்கோட்டையெல்லாம் நாடகத்துக்கு போனோம்னா வீட்டுக்கு வர்றதுக்கு மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் ஆகும். மத்தியானம் 2 மணி வரைக்கும் ஆனாலும் நான் கட்டின கொண்டாட்டி உண்மையிலே தர்ம புண்ணியவதி. எனக்கு அமைஞ்ச கொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்திலே அப்படி கொண்டாட்டி யாருக்கு அமையாது. உங்க தங்கச்சி நான் வீடு வரந்தட்டிக்கு பல்லுல பச்சை தண்ணி விடாது, பட்டினியாவே கிடப்பா. சாயந்தரம் 4 மணி ஆனாலும் தங்கச்சி அப்படி பாசமா வளர்க்க கிடையாது, மசத்தை புடுங்க கிடையாது. முண்ட சாயந்தரம் 5 மணி ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்து சோறாய் குழம்பு வச்சா தாண்டா ரோட்ட முட்டதும்பா. அது வரைக்கும் படுத்தாட்டில் விட்டு எந்திரிக்க மாட்டான். வெக்கமில்லாம வளர்த்திருக்கான. அப்படி இல்லை இருந்தாலும் உடன்படாத சகோதர செயல்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுமா தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்தர காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு எம்போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்க மேலமாகவும் பக்கா மேலமாக இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின மேலான இசை சாம்பவான்களுக்கும் நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து வைக்கக்கூடிய உண்மையிலேயே என் தொண்டையெல்லாம் கிணத்துக்குள்ள வந்த தவளை மாதிரியா இருக்கு. இந்த அளவுக்கு உங்க மத்தியில வந்து வெளியில நாங்க பேர் வாங்குறோம் அப்படின்னா இந்த ஒளிபெருக்கித்தான் காரணம். சிறப்பான முறையிலேயே இங்கே ஒளியை ஒளியமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது பிரெண்ட்ஸ் ஆடியோஸ் அதனை சார்ந்த உரிமையாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் மனோகரன் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்தனை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்த ஏனைய நாடக கலை ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு நம்பர் 1 ஒளிப்பதிவு ஸ்தாபனம் எங்களது ஆனமலை ஒத்தக்கடை ட்ரிபிள் கே தமிழன் யூடியூப் சேனல் அன்பு அன்னார் அவர்களுக்கும் சென்றாந்த முறையில் நன்றி. அன்று இழந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வேஷம் போட்டு பப்புன்னு வெளியில விட்டாச்சு. கூட்டம் கூடியாச்சு. அருமையான கூட்டம். எண்ணி பார்த்தாலும் 8 நாளாக எத்தனை பேர் இருக்கான்னு என்றதுக்கு. ஆனா எனக்கு லேசா மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குடா. ஆனா சும்மா 200-250 பேருக்கு முன்னாடி நாடகத்தை நடிச்சுட்டு இந்த மாதிரி 10 லட்சம் பேருக்கு முன்னாடி நடிக்கல லேசா சுருக்கு குத்தத்தையும் செய்யும். கேவலப்படுத்தல. நாடகத்துக்கு இந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சுன்னு சொல்றேன். உண்மை. அதுக்கிட்டே எங்க அப்பா அப்பயே சொன்னார், நீ நாடகத்துக்கு போவனா வர வர ஏற்பாடு கட்டு. வர வர ஊர்கள்ல ஆளு அதிகமா வரமாட்டாங்க நாடகம் பார்க்க. அது மீறி வந்தாலும் நல்லபடியா ரசிக்க மாட்டாங்க. நீ சிவனேண்டு பஞ்சு மில்லுக்குத்தே வேலைக்கு போடான்னு சொன்னாரு. அங்க வேலைக்கு போகன்னு சொல்லி முடிவு எடுத்து அங்கே அவனா தண்ணியை போட்டு தீயப்படுத்தி விட்டு போயிட்டான் மில்ல. அதையும் மூடிட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் இருந்தாலும் ஆமா நல்ல ஒரு நாடகம் வச்சிருக்கீங்க, நல்ல நடிகர்களை போட்டு கூட்டு வந்திருக்கீங்க. நீங்க வெளியில வரைக்கும் இருக்கணும். ஆமா இருப்பீங்களாத்தா உங்களை நம்பித்தே நாங்க ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ள என்னை களவாணி பையில பார்த்தது மாதிரியே பார்க்கக்கூடாது. ஆமா ஏன்னா ஏன் சொல்றாரு, என்ன பிரச்சனை இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட. வெளியில இருந்து பேசுற ஆளுங்க ஈஸியா பேசிட்டு போயிடும். என்னமா நாடகம் வச்சிருக்காங்க நான் கட்டாயம் வீட்டில அப்படி ஈஸியா பேசி போயிடும் கண்டிப்பா. ஆனா இந்த விழா கமிட்டியில இருந்து இந்த பொதுவான வேலைகளை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாரு, இந்த முக்கியமான ஆளுகளுக்கு அந்த நிலவரம் தெரியும். இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமம். மைசெட்டுக்காரர்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், நாடக நடிகர்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்கணும், 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல பெருமிஷம் வாங்கணும், நோட்டீஸை கொண்டு போய் ஊரு கட்டணும். இப்படி எல்லாம் சிரமப்பட்டு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி நாடகக்காரர்களை போட்டு கூட்டு வந்தோம்னா நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊரு செழிக்கணும், இந்த ஊராரெல்லாம் நல்லபடியா பாடணும்னு சொல்லி பாடுவாங்க, மனசார பாடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை வச்சு சாமியை கும்பிட்டு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி நடத்துற நாடகத்தை சரி கெடுக்கிறதுக்கு வெறும் 145 ரூபா தான் செலவு. ஒரே ஓட்டுதான், ஒரு ஓட்டரை போட்டா நம்மளால அசால்ட்டா பேசுவான். என்ன நாடகம் போன வருஷம் நாங்க வாங்க பண்ணி நடத்த போற அப்படின்பா. அந்த ஆள கிட்ட கூப்பிட்டு வச்சு விசாரிச்சோம்னா தெரியும். அப்படி பேசினால்தே ஊர்ல கோயில் வரியே கொடுத்துருக்க மாட்டேன். அப்படியால்தான் நிறைய ஊர்ல நாடகத்தை கிடைக்கும். ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லை. நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கையிலே சந்தோஷமா இருக்கு. அது மீறி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன். ஆமா எனக்கெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கு. ஆமா ஆனா வீட்டுக்கு போனா எங்க அம்மாவோட பிரச்சனை என்ன 2 நாளா வீட்டுக்கு ஆனா எவ கூட போனா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட பதில் சொல்ல முடியல.
அதே மாதிரி மதுரை சங்கத்துல தங்குன்னா இங்க உங்களை எல்லாம் சமாளிக்கணும். எவ்வளவு சமாளிப்பு. தமிழ்நாட்டுல பிறந்த எந்த மனுஷனுமே எந்த இடத்துலயும் போய் ஈஸியா சமாளிச்சு வந்துடலாம். எப்படி சொல்றீங்க? உண்மையான விஷயம். இப்படித்தான் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு மிகப்பெரிய ராக்கெட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். ராக்கெட் கண்டுபிடிச்சு முடிச்சு கடைசியில பட்டனை போட்டுருக்காங்க. ராக்கெட் மேல போகல, ராக்கெட் ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகல. வெளிநாட்டுக்காரன் கூட திருதிரியா முறுக்கிறியா ஆற்றியா ராக்கெட் கிளம்பல. இத கடைசியில மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு கொத்தனார் வேலைக்கு போனவன். ஆமா, அவன் பக்கத்துல இருந்து அதை பூரா வேடிக்கை வந்துட்டே இருந்திருக்கான். அவன் பக்கத்துல போயிட்டானா. இப்ப என்னன்னு அந்த ராக்கெட் கிளம்புன அவ்வளவுதானே, லேசா சாய்ங்கன்னு சொல்லி சாச்சு போட்டு 4 ஆட்ட ஆட்டி நிமித்தி வச்சு பட்டனை போட்டுக்க ராக்கெட் பரட்டு மேல போயிருச்சா. மேல போகவும் வெளிநாட்டுக்காரன் பூரா ஆச்சரியப்பட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரன் காலில் விழுந்திருக்கான். என்னங்க நாங்களும் 2-3 நாளா என்னென்னமோ செஞ்சு போராடி பாக்குறோம், இந்த ராக்கெட்டை கிளப்பவே முடியல. நீங்க வந்ததும் கிளப்பிட்டீங்கல்ல, 2 ஆட்ட ஆட்டினீங்க, நிமித்தினீங்க, பட்டனை போட்டீங்க, கிளம்பிடுச்சு. உங்களுடைய அறிவு திறமைக்கு நீங்க என்னதையும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரன் பூரா தமிழ்நாட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்டிருக்கான். சரி, அப்பதான் நம்மளால தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சிருக்கான். அதெல்லாம் படிக்கவங்கள ஒரு மசரும் இல்ல. தமிழ்நாட்டுல என் வீட்டுல கீரை ஹோண்டா பைக் ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த பைக்கு 4 நாளைக்கு ஒரு சாட் ஆகாது, 2 தடவை சார்ஜ் போட்டாத்தே சாட் ஆகுது. அது போலவே நான் செஞ்சோம் இருக்கேன். அப்படி சமாளிக்க தெரியும். இப்படித்தான் பார்த்தீங்கன்னா என்ன போ உட்காரு பால்வாடி மாதிரி ஆகி போச்சு. இப்படித்தான் பார்த்தீங்கன்னா ஒரே ரூமுக்குள்ள ஒருத்தன் அமெரிக்கா நாட்டுக்காரன், ஒருத்தன் பாகிஸ்தான் நாட்டுக்காரன், இன்னொருத்தன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன். 3 நாட்டுக்காரனும் ஒரே ரூமுக்குள்ள இருந்திருக்காங்க. ராத்திரி 1 மணி இருக்குமா சரியான முண்டக்கண்ணு பேய் ஒண்ணு வந்திருக்கு. சரியான பேய். பேயை பார்த்தது 3 பேருக்கு நீர் கசிவு ஏற்பட்டுருச்சு. 3 பேரும் அரண்டு மிரல்றாங்க பேயை பார்த்து. பேயை பார்த்தா எல்லாத்துக்கும் பயம் வரும்ல. அப்பதான் பேய் சொல்லிட்டா, ஏலே ஏன்டா என்னை பார்த்து பயப்படுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை நான் செஞ்சு கொடுக்கத்தே வந்தோம் இருக்கு. நல்ல பேய். முதல்ல அமெரிக்கா நாட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்டிருக்கு, உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. அப்பதான் அமெரிக்கா நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான், எனக்கு ஒரு ரூம் நிறைய தங்கமா வேணும்னு இருக்கான். பேய் அவனுக்கு ஒரு ரூம் நிறைய தங்கமா கொடுத்துருச்சா. ஆமா. 2வது பாகிஸ்தான் நாட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்டிருக்கு, உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. பாகிஸ்தான் நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான், எனக்கு ஒரு ரூம் நிறைய பணமா வேணும்னு இருக்கான். பேய் அவனுக்கு ஒரு ரூம் நிறைய பணமா கொடுத்துருச்சு. 3வது நம்ம தமிழ்நாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டு கேட்க. தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஏற்கனவே கிரிமினல் புத்தி அதிகம்னு நம்மளுக்கு தான் தெரியும், அது வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியல. நம்மால் தமிழ்நாட்டுக்காரன் 3வது கூப்பிட்டு கேட்டிருக்க அந்த பேய், உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. அப்பதான் நம்மால் அடிச்சிருக்கான், எனக்கு வேற ஒண்ணு வேணா, அவங்க 2 ரூம் சாவி மட்டும் எனக்கு வேணும்னு இருக்கான். அவருக்கு ஆட்டை போட்டு போறதுக்கு தான் அப்படி கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கதையில கூட நம்மளோட பாகிஸ்தான்காரங்களை சொல்லாதீங்க. கதையில கூட அவங்கள நம்ம ஈக்குவலா சேர்த்து வச்சு பேசக்கூடாது. நீ அடுத்ததுல இருந்து வேற நாட சொல்லிக்கீங்க. ஆமா, ஏன்னா கூட நம்மளுக்கு ஈக்குவல் இல்ல பாகிஸ்தான். இடைஞ்சலுக்கு அவங்க பாக்குற வேலையில பாத்தீங்களா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி ஆளுதான், ஒரு சில இடங்கள்ல ஏமாத்த கிளம்பிட்டாங்க. இருக்கக்கூடிய காலத்துல சுதாரிச்சு பொழைச்சுக்கிறணும். இன்னைக்கு இருக்கிற கால லேசா மருத்துவமனைக்கு போமே, மருத்துவமனையில ஒரு சில டாக்டர் கூட ஏமாத்த கிளம்பிட்டாரு. லேசா முள்ளு குத்தி பிடிச்சு டாக்டர் போ, டாக்டர் அழகா சிட்டை போடுவார். முள்ளு குத்தி பிடிச்சா ரத்த டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, சுகர் டெஸ்ட் எடுங்க. சார் காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அப்ப வெளியில உட்காந்து பிச்சை எடுங்க, திருவோட்டை கொடுத்துருவாங்க. இப்படித்தான் நம்ம ஏரியா காரியாவட்டில் ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டர் பேரு 50 ரூபா டாக்டர். 50 ரூபாய்க்கு மேல வாங்க மாட்டாப்ல. நல்ல மனுஷன், யார் வந்தாலும் 50 ரூபா தான். ஆமா, எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி லேசா காய்ச்சல் வந்துருச்சு. மலையில நனைஞ்சிட்டேன். நாடகத்துக்கு போறது மலையில நனையவும் டாக்டர் போய் சொன்னேன், சார் இந்த மலையில நனைஞ்சிட்டேன், அப்பக்கு எப்போ குளிர் காய்ச்சல் மாதிரி வந்து போகுதுன்னு. டாக்டர் சொன்னாரு, நாடக நடிகர் உங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போனாரு. கூட்டு போய் மெடிசன் போட்டாரு, ஊசியை போட்டாரு, மாத்திரையை கொடுத்தாரு. திருப்பி நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் மாசம் பூரா நாடகத்துக்கு போற ஆளுங்க அதிகமா ஊர்களில் சிக்கன் மட்டன் அசைவ சாப்பாடு தான் போடுவாங்க, சாப்பிடலாமா, உடம்புக்கு ஒண்ணும் செய்யாதான்னு கேட்டேன். அப்பதான் டாக்டர் சொன்னாரு, நோ, உங்க உடம்புக்கு சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாது. நீங்க உங்க உடம்புக்கு நாடக நடிகை சிக்கன் மட்டன் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஆகாது. நீங்க கீரை சாப்பிடுங்க, நீங்க சுடுதண்ணி குடிங்க, நீங்க சேனை கிழக்குதுன்னு கேட்டாரு. சரிட்டு கேட்டுட்டு பக்கத்துல உட்காந்துட்டு அங்கிட்டு இருந்து இன்னொரு ஆள் ஓடியாந்தாப்ல. சார் நல்லாத்தான் இருந்தேன், என்னென்ன 3 நாள் அந்த இடது பக்கத்து மட்டும் சுருக்குன்னு குத்துதுங்க. இடது பக்கத்து குத்தப்படாது, இடது பக்கத்து நெஞ்சு வலி வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கீரை சாப்பிடுங்க, நீங்க சுடுதண்ணி குடிங்க, நீங்க சேனை கிழக்குதுன்னு கேட்டாரு. அவருக்கு அதே வைத்தியம். அதோட இன்னொரு ஆள் ஒரு 55 வயசு இருக்கும், ரத்த காயத்தோட ஓடியாந்தாரு. அவர் ஓடியா, சார் நல்லாத்தே வயக்காட்ட வர படிக்கிறேன், தெரியாம மம்பட்டி சிலிப்பாய் காலில் வெட்டிக்கிட்டேன், ரத்தமா ஓடுது சார், எப்படியா இருப்பாடுன்னு சொல்லி அவர் சொல்றாப்ல. அவருக்கு அதே வைத்திருந்தேன், நீங்க கீரை சாப்பிடுங்க, நீங்க சுடுதண்ணி குடிங்க, நீங்க சேனை கிழங்குதுன்னுட்டாரு. எனக்கு சுள்ளுண்டு கோவம் வந்துருச்சு. எந்திரிச்சு போய் டாக்டர் ஒரு இருந்தேன் சட்டாருன்னு.
எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியமே சொல்றியே, நீ என்னதையும் படிச்சிருக்கேன்னு கேட்டேன். அப்பதான் டாக்டர் சொன்னார், இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல, நான் போன மாசம் வரைக்கும் கிளி சோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னைய கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சதாண்டா நான் சொல்ல முடியும். அதே மாதிரி அழகர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆளுங்க பொண்ணு வாக்க போற ஆளுகளை பார்த்திருக்கியா? பொண்ணு வாக்க போற ஆளுங்க ஒரு ஆட்டோ, ஒரு லாரி, ஒரு கார் நிறைய ஆளுகளை ஏத்திக்கிடுவாங்க. ஆளுகளை ஏத்திக்கிட்டு நேரா பொண்ணு வீட்டுல போய் பொண்ணை பாக்குறது கிடையாது. அப்புறம் அந்த பொண்ணுக்கு எதிரியா பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்களோ அங்கதான் போய் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. பக்கத்து வீட்டு பாண்டியமா அப்பதானே புட்டு கூட வெளியில வரும். அங்க போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டே சைஸா விசாரிப்பாங்க, எப்படி அந்த பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு வாக்க வந்தோம், அந்த பிள்ளை எப்படி அப்படின்னு சைஸா விசாரிப்பாங்க. ஆமா, அந்த வீட்டுல உள்ள கிளவி சைஸா கிணத்து வெளியே வச்சு விடுவா. எப்படி ஆத்தாடி அந்த பிள்ளையா தங்கமத்த உள்ள குன்னுச்சதால கூட நம்புறாது, வெட்டாதத்தைய கூட பேசாது. என்னமோ 12 படிக்கும் போது ஒரு பையனோட பழகிச்சான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒட்டு போய் விட்டு இருந்தாளுங்க. அங்க கூட வயிற்றுல கூட 2 மாசமா 3 மாசமா கலைச்சாளுங்க. மற்றபடி நல்ல உள்ளதேன். நீ எவனாவது அங்க பொண்ணு வாங்க போவானா? ஆமா, அப்படி கெடுத்து விட்டுருங்க. அதனால வந்து முதல்ல வணக்கத்தை சொல்லுவோம். சொல்லுவோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒருத்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த நமது மறக்க முடியாத ஒரு அன்புக்காக ஒரு பாடுபடக்கூடிய அருமையான ஒரு கிராமம் நமது கண்டாங்கிப்பட்டி கிராமத்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் மதிமரியாதைக்குரிய அன்பண்ணர் பி மனோகரன் அவர் சார்பாக செந்தான முறையில் நன்றி அடிகள். வணக்கம் 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 வணக்கம். ஐயா வந்தன 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 தானுங்க வந்தன தானுங்க, இங்க வந்திருக்கும் அனைவரை வணங்கிற பாருங்க. ஐயா வந்தன 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 பாருங்க பாருங்க, வந்திருக்கும் அனைவருக்கு வந்தன பாருங்க. இங்க கூடி நிற்கிற பெரியவர்களே வந்தன தானுங்க, நான் கும்பிட்டு அடிபணிஞ்ச கோமலி தானுங்க. ஐயா கூடி இருக்கிற பெரியவரே வந்தன தானுங்க, ஐயா வந்தன தானுங்க, கும்பிட்டு அடிபணிஞ்ச வந்தன பாருங்க. அருமையான ஒரு வாசிப்பு. நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் அர்த்தத்தை தனது 2 கைகளில் வாசிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அன்புக்கு மாசுக்குரிய அன்பு மாப்பிள்ளை எங்களது காரியாபட்டி அருகாமையில் உள்ள தண்டிய நந்தலை சேர்ந்த SBS அழகர் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்.
அம்மா ஜோர கை தட்டலாம்ல, நல்லா தானே வாசிச்சேன். யாராவது மாற்றி வாசிச்சானா என்னதான் சொல்ல, காலை அப்படி போயிடுச்சு. சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த நமது விழா உண்மையிலேயே இன்னைக்கு நாடக நடிகர்களுக்கு நிறைய ஊர்களில் ஒரு 1300 ரூபா தரும். அங்கிட்ட ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து போடுறாங்க. ஹோட்டலில் போய் உட்காந்தோம்னா ஒரு தோசை சொல்லி தோசை வர்றதுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆகுது. அதை சாப்பிட்டு வந்து வந்தோம்னா 12:30 மணிக்கு மேலே பசி எடுத்துருது. அப்படிலாம் இல்லாமல் சிறப்பான முறையிலே வந்த நாடக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அதில் உபசரிப்பு, அவ்வளோ ஒரு உபசரிப்பு. அந்த அக்காவெல்லாம் வந்திருக்காள் என்ன தெரியல. எங்கள் வீட்டில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அதுபோல் அருமையான ஒரு உபசரிப்பு. என்ன வேணும் ஓயாமல் கேட்டு வச்சாங்க. சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் அன்பு குடும்பத்தாரர்களுக்கும் பரிமாறி அன்பு உள்ளங்களுக்கு சிறந்த முறையில் நன்றி. ஆண்டுகள் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக துண்டு உபயம் கே தச்சையா கே பிரித்தியம்மன் கண்டாங்கிப்பட்டி, அன்னதான உபயம் எஸ் பெருமாள், சாரதா குமார் தமிழரசி குடும்பத்தார்கள் கண்டாங்கிப்பட்டி என்பதை தெரிவித்து, நோட்டீஸ் உபயம் பி அழகர் கலா கண்டாங்கிப்பட்டி, மேல உபயம் ஆர் ரவிச்சந்திரன் சிறுவன்மணி அவர்கள் முடிகண்டம், நடிகர்கள் சாப்பாடு உபயம் கே கணேசன், மூக்கமால் மகன் கே சரவணன் கண்டாங்கிப்பட்டி என்பதை தெரிவித்து அவர்கள் குடும்பத்தார்களுக்கு நன்றி, மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்துரைக்கக்கூடிய சிறந்த ஒளிவழி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்குத்தானே தனி ஒரு பணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே பெயர் புகழ் பெற்று வரக்கூடிய சிறந்த ஒளிவழி ஸ்தாபனம் எங்களது நாடக உலகத்தினுடைய செல்ல பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பண்ணன் சிவகங்கைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரான்ஸ் ஆடியோஸ் உங்களை அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கான பொறுப்பாளர் மதிப்பறியக்கூடிய அன்பு அண்ணன் எங்களது சிவகங்கையை சேர்ந்த பிரான்ஸ் ஆடியோ சேனலை சார்ந்த உரிமையாளர் வி மனோகரன் அன்பண்ணன் வி மனோகரன் அவர்கள் நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறப்பாக அமைத்து நடத்தி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை நடன சிங்காரி, சின்னஞ்சிறு சிட்டு செண்பவளம் மட்டும் இளைஞர்களை எல்லாம் கவரக்கூடிய குலா புட்டு எங்களது மதுரையை சேர்ந்த சிந்துஜா அவர்கள் டான்ஸ் பட்டாம்பூச்சிடி நீ ஆசீர்வாதம்னா லோனுக்கார் வரும்போது புருஷன் பொண்டாட்டி முதல்ல கும்பிடுவாங்க. சார் என் மச்சனை காது விட்டு வச்சிருக்கேன், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, 50,000 ஜெய்மனை செய்யணும். இந்த இடது பக்கம் செவரு பூசாம கிடக்கு, நீங்க கொடுத்தாதான் இந்த சேனத்தை கொண்டு போய் அதில் ஒட்ட முடியும், எப்படினாலும் கொஞ்சம் பார்த்து மனசு வைங்க அப்படின்னு சொல்லி முதல்ல புருஷன் பொண்டாட்டி லோனுக்காரனை பார்த்து கும்பிடுவாங்க. லோனை கொடுத்துருவாரு. லோனை கொடுத்துட்டு மறு மாசம் 5ஆம் தேதி லோனுக்கார அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து கும்பிடுவாரு. அக்கா 5ஆம் தேதி ஆயிடுச்சுக்கா, லோனு கட்டுங்கக்கா, ஓனர் என்னை சத்தம் போறா இருக்கா. அது மட்டும் கிடையாது, விடிவெளின்னு ஒரு லோன் வச்சிருக்கான். எதுக்கு விடிவெளின்னு வச்சிருக்கான்? விடிய காலம் 4:30 மணிக்கெல்லாம் கதவை திறந்து பார்த்தோம்னா வாசல்ல உட்காந்துருப்பேன் லோனுக்காரு. அதுக்கு பேர் தான் விடிவெள்ளி. ஆனா உண்மையிலே அழகு இந்த லோனை கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஊர்ல நடந்த ஒரு சின்ன விஷயம். நம்ம ஊர்ல நம்ம வீட்டு வாசல்ல தான் தண்ணி குடிக்கிற திரு குழாய் இருக்கு. நம்ம தெருவுல உள்ள ஒரு 10-12 வீடு வரைக்கும் அங்கதான் தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிக்க நம்ம வீட்டு வாசல்ல தண்ணி குடிச்சுட்டு இருந்தவங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 15 பொம்பளையாக இருக்கும் பூரா தண்ணி குடிச்சுட்டு இருந்ததுங்க. அங்கிருந்து ஒரு ஆளு நல்ல கீரோட பைக்கில பேண்ட் சட்டை மாட்டி நல்லா இன் பண்ணி பெல்ட் மாட்டி நல்ல பேக்கு போட்டு வந்தவன். அவனை பார்த்ததும் 15 பொம்பளையாலும் விழுத்தாட்டி போட்டு சார் எனக்கு லோனு அவனை போட்டு உருட்டி எடுத்து அவன் எந்திரிச்சு அழுதுகிட்டே சொல்லியிருக்கான், எப்படி லூசி முண்டையில நான் கரண்ட் புல் கணக்கெடுக்க வந்த வேண்டிய அப்படின்ட்டு. அப்படியே இன்னைக்கு சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லல, சிந்திச்சு பார்க்கணும். லோனு என்ன, உங்க வீட்டுக்காரு எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்பத்தை நடத்தணும். நம்ம அதிகமான செலவு இழுத்து வைக்க அதிகமாக நம்ம கஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருக்கோம். அதனால நல்லபடியா இருக்கக்கூடிய காலம், பிறக்கக்கூடிய காலம் ஒரே காலம் தான். எல்லாரும் எந்த ஒரு சண்டை சந்திரம் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து இந்த காலத்தை செல்லுமாறு கட்டுக்கொண்டு உங்கள் மத்தியில் நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருப்பவன் உங்களிலே ஒருவன், உங்களால் வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி புகழ் மானாமதுரையை சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்கள் சிசியன், காரியாபட்டி கருகாமையில் உள்ள மாந்தோப்பை சேர்ந்த எஸ் கே ஆனந்தராஜ் மப்பனப்பட்டு டான்ஸுக்கு படிச்சோன்னு அவன் சொன்னேன் இல்லடா, டான்ஸுக்கு படிச்சோன்னு என்ன படிச்சாலும் பெட்டிக்காரு பக்கமே இங்கே தான் இருக்கணும்னு. இப்போ அவனை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடுவோமா?
எல்லா ஊர்லயும் யாரு பட்டிக்காரங்க தான் பாடுவாங்க. பட்டிக்காரங்க தான் பாடுவாங்க. இன்னைக்கு உனக்கு நானு என் தம்பி எல்லாத்தையும் உன்னை வாழ்த்தி பாட சொல்றேன். ஐயா இருங்கய்யா, என்ன? நீங்க பாரம்பரிய நாடக கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆமா. உங்க அண்ணன் தம்பி அப்பா எல்லாருமே நாடகத்தை சேர்ந்தவங்க. சரி. நீங்க பெட்டிக்கார நாடகத்துல இருந்து பாடிடுவீங்க. பள்ளிக்கூடம் போற 10வது கூட படிக்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு எப்படி பாட்டு தெரியுமா? இந்த மண்ணு அப்படி மண்ணு, அப்படியா? அண்ணாக்கி வெட்டி மண்ணு. இப்ப இந்த பாட்டு டே தம்பி ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வா, அப்படியே நில்லு, இப்படி வைக்க கைய, ஒடிக்கி வைடா, எவ்வளவு கண்ணை மூடுறா, நான் கண்ணிட்டுறா. தம்பி நான் பாடுற பாட்டுல கடைசி வார்த்தையை மட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். ரெடியாரா தம்பி? வடைய பிரிச்சு கிடக்கு மாட்டு மாட்டு, வடைய பிரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா கரெக்டா சேர்ந்து சொல்லுங்கடா, கண்ணமுறா. வடைய பிரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா போய் நக்கு. நான் கேட்கிறேன், அன்னை மனோகரே நல்ல நாடக நடிகர்களை பூரா போட்டிருக்காரு, அருமையான பக்கமேல கலைஞர்களை போட்டிருக்காரு. சிறப்பா கண்டாங்கி வெட்டியில நம்ம பேர் வாங்கணும்னு சொல்லி நல்ல நடிகர்களை பூரா மதுரையில இருந்து போட்டு கூட்டு வந்து பப்புனுக்கு இதை நடிக்கிறது கூட்டு வந்தாரா இல்ல நக்கிறது கூட்டு வந்தாரா? இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? இப்ப அடுத்த பாட்டு வேற நல்ல பாட்டா பாடுங்க. நல்ல பாட்டா. இந்த பாட்டுல கடைசி வார்த்தை கரெக்டா சொல்லணும். இந்த இப்படி கண்ணத்தை வச்சு ஆணு வையை அப்படியே ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மணருக்கு ரத்த கொதிப்பு உத்தகல நான் உத்த பொறுப்பு வருவா குடிச்சு ஐக்க புடி பப்புன சாரித்தியம் பூரம் பிளான் வாட உனக்கு இன்னொரு பாட்டு இருக்குடா. என்ன பாட்டு? ஓ சொல்றியா பப்புன சண்டாளத்தனமே என்னை நல்லா அவன் என்ன சொல்றான்னு வருங்க, வயசு இந்த முளைச்சு 3 எல்லாம் விடல, இவன் என்னை எது கூப்பிடான்னு பார்த்தியா? காலையில வா முனிசாமி தம்பி தான் அன்னைக்கு காலையில் அவனை வச்சுக்கிறேன், போயிட்டு கும்பல பிள்ளை அந்த போவா நேரம் இல்லை, அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு மழை பொழிஞ்சு விளையணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு எத்தனையோ குடும்பத்துல தன் தாயை அநாத ஆசிரமத்தில் விடுறாங்க. தன் வயிறு பட்டினி போட்டு பிள்ளைகளை வளர்ப்பவள் தான் அந்த உத்தமமான தெய்வம் தாய். அந்த தாயின் பெருமையை போட்டும் விதமாக ஒரு பாடல் பாடிவிட்டு கதைக்குது. அம்மா 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 10 மாதம் என்று சொல்லி பெற்று எடுத்த அன்புக்கு முன்னாலே ஓரத்தையெல்லாம் பாடாத்தை ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அத்தனை சும்மா எறும்பு அண்டாம சுரும்பு சேராம தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா 300 நாள் சுமந்தி என்ன முச்சடைக்கு பெற்றெடுத்த பல 100 நாள் சுமந்து என்ன பக்குவமா நீ சுமந்த தோளுலையும் மாறுலையும் நீ சுமந்த வேளையிலே எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீ என்னைக்கு நீதாயே பூமி 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பாதத்துக்கு முன்னாலே அம்மா ஓரத்தை எல்லாம் பாராட்டு குட்டி வளர்த்த அம்மாவோ அதுக்கு முன்னாலே அம்மா நீ எறும்பு அண்டாவே தொகும்பு தீராவே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூரத்தை காணாமே கட்டி இல்ல
துண்டி கொடுத்து ஆள் காட்டி நல்ல கொடுத்து கண்ணா துண்டி கொடுத்து அண்ணாட கூட கொடுத்து துண்டி கொடுத்து தலைக்கு கடவு கட்டி கட்டி கொடுத்து திருவாள் கட்டு வச்சு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் பாட உன்னப்பாட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா எத்தனையோ குடும்பத்துல கணவன்கள் குடித்துவிட்டு வேலைக்கு போன சம்பளத்தை கூட கொடுக்காம எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் கணவன் குடிகாரனாக இருந்தாலும் தன் வயிறை பட்டினி போட்டு, அதாவது இருக்கிறத பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு படுக்கிறவதான் அந்த உத்தமமான தெய்வம். அப்படிப்பட்ட தாய் குடிகாரே பாலூட்ட வந்திருக்கே பாவி மகை சும்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கே பாவி மகை சும்மா மாமா